இக்கால தலைமுறைக்கும் தமிழை கற்றுத்தரும் ஒரு முயற்சி, அதுதான் தினம் ஒரு சொல் நிகழ்ச்சி. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்ல சொல்ல எதில் எழுதிக்கிட்டு இருக்க? பென்சிலா? என்னப்பா இவ்வளோ பெரிய பையனாயிட்டு பென்சில் எழுதிக்கிட்டு இருக்க? சரி, பென்சில்லையாவது எழுதணும்னு உனக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கே, பென்சிலுக்கு தமிழ்ல என்னன்னு ஒரு அறிவுணர்ச்சி இருக்கா? அதை தான் இன்னைக்கு நம்ம சுட்டி காட்ட போறோம். இன்று தினம் ஒரு சொல் நிகழ்ச்சியில நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், ஒரு சொல், அதற்கு இணையான தமிழ் சொல்ல பார்க்க போறோம். அந்த பொருள், அந்த சொல் பென்சில். இந்த பென்சில் இதை கையில பிடிக்காம கடந்து வராம யாரும் பள்ளிக்கூட நாட்களை தாண்டி வந்திருக்கவே முடியாது. நிறைய நாஸ்டாலஜி இருக்குங்க. சின்ன வயசுல எங்க தலைமுறையிலலாம் ஸ்லேட்ல பல்பம் குச்சின்னு ஒன்று பயன்படுத்தி தான் நாங்கள் அகரம், ஆனா, ஆவணா அதெல்லாம் எழுதவே ஆரம்பிச்சோம். அது இந்த சாக் பீஸுக்கு தம்பி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். முதல் முறையா இனிமே நீங்க பல்பம் பயன்படுத்த வேண்டாம், நீங்க முதலாம் வகுப்பு வந்துட்டீங்க, இன்னையிலிருந்து நீங்க பென்சில் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்ன போது, ஆஹா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு அந்த அளவுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்த தலைமுறையை சார்ந்தவங்க தான் நாங்க. அதுலயும் சாதாரண பென்சில்னா அது வெறுமனே போயிடும். அந்த பென்சில் வகைகள் வச்சிருந்தாங்க பாருங்க. பின்னாடி ரப்பர் வச்ச பென்சில், கலர் பென்சில், லெட் பென்சில், பென் பென்சில் ஒன்று வந்தது. அது என்னப்பா பென் பென்சில்னா, இந்த பேனாவை பின்னாடி அமுக்கி முன்னாடி எழுதுவோமே, அது மாதிரி பின்னாடி அமுக்கக்கூடிய ஒரு கருவியை பொறுத்து அது பென் பென்சில். நாங்களாம் சின்ன வயசுல டிவியில பார்த்துட்டு ஒரு நிகழ்ச்சியில பார்த்துட்டு அடம் முடிச்சோம். அந்த டிவி நிகழ்ச்சியில ஒரு மாயாஜால மேஜிக் பென்சில் வரும். அந்த மேஜிக் பென்சில்ல வரைகிற பொருள்லாம் உயிரோட வரும். கார் வரைஞ்சா காரு வரும், மோர் வரைஞ்சா மோர் வரும், பூதம் வரைஞ்சா உண்மையிலே நாதாண்டா பூதம் அப்படின்னு ஒரு பூதமே வந்துடும். அந்த மேஜிக் பென்சில் வாழ்நாள் முழுக்க தேடினா கிடைக்கவே இல்லை. ஆனா எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் சண்டை போடுவதற்கும், அழகா எழுதி பார்ப்பதற்கும், பரிமாறிக்கொள்வதற்கும், ஷேர் பண்ணுவதற்குமான சாதாரண பென்சில். இதே பென்சிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, எழுதுறதை தாண்டி மீதி எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. பென்சில் ஃபைட்னு ஒன்று வச்சிருக்காங்க. அது என்னன்னா, டேபிள் மேலே இந்த பென்சிலை வச்சுக்குவான், அவன் பென்சில் இன்னொரு பையன் கொண்டு வருவான், டிஷ்யூம் பென்சிலை விட்டு சுண்டி விட்டு அதால சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு 3ஆம் உலகப் போர் மாதிரி வாயிலே எஸ்எஃப்எக்ஸ் போட்டுக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, பென்சில் எழுத சொன்னா ஊக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னு மறுபடியும் எழுதாமே இருக்கிறது. சீவி கொடுத்தா மறுபடியும் ஊக்கு உடஞ்சிருச்சுன்னு ஏமாத்திக்கிட்டே உட்காந்துருக்கிறது. நாங்களாம் சீவரத்துக்கு ஷார்ப்னர் கிடைக்காம பிளேட்ல சீவி, அது பென்சில சீவுதா இங்க விரல சீவுதான் தெரியாம ரத்தம் சொட்ட சொட்ட இந்த பென்சிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய நாஸ்டாலஜி வரலாற்றை வைத்திருந்தோம். எனக்கு ஒரு சுவையான சம்பவம் நினைவுகிறது. சின்ன வயசுல எங்க அப்பா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அழகான புது பென்சில் வாங்கி வச்சிருந்தார். அதை நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் எல்லார்கிட்டையும் வம்பு காமிச்சேங்க, பத்தியா புது பென்சில், இங்க பாரு புது பென்சில் புது பென்சில்னு வெறுப்பேத்திக்கிட்டே இருந்தேன். என் கூடவே இருந்த கோவாலு இதனால கடுப்பாகி போய் என் கையில இருந்த பென்சிலை படார்னு உடைச்சு விட்டான். எனக்கு வந்துச்சு பாருங்க வந்த கோபத்துக்கு, கட்டுக்கடங்காம கண்ணீர் தார தாரையா கொட்ட, மிஸ்ஸு கூப்பிட்டு என்னடா ராஜ்மோகன் என்னாச்சுன்னு கேட்க, என் புது பென்சிலை உடச்சிட்டா மிஸ்ன்னு சொல்ல, மிஸ்ஸு சமயோஜிதமா யோசிச்சு என்ன தெரியுமா பண்ணாங்க, ஷார்ப்னர் எடுத்து உடஞ்ச பென்சிலினுடைய 2 பக்கங்களையும் அழகா திருகி, இப்ப பாருங்க ஒரு பென்சிலோட வந்த ராஜ்மோகனுக்கு இப்ப 2 பென்சில் கிடைச்சிருச்சு, எல்லாரும் அவர் கிளாப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் சமாதானப்படுத்திட்டாங்க. அதை நம்பி நானும் வீட்டுக்கு அப்பா 2 பென்சிலும் கொண்டு வந்து அப்பா கிட்ட அடி வாங்கினது தனி கதை. இந்த கதைக்கு வருவோம். இந்த பென்சிலை தமிழ்ல எப்படி சொல்றது? கடைக்கு போய் பென்சில் வாங்குறோம், தமிழ்ல சொல்லி காமிச்சா கடைக்காரரே ஆச்சரியப்பட்டு போவார்ல. நம்ம குழந்தைங்க நம்ம வீடுகளில் இந்த பென்சிலை தமிழ் எப்படி சொல்லலாம்? முதல்ல பென்சிலோடைய பர்பஸை பார்க்கலாம். அதுலேயே பார்ப்பீங்க, பென் என்ற சொல் பென்சிலுக்குள்ளாரையும் வருது. அது எழுதுவதற்கு பயன்படுத்துவது. ஆல்ரெடி நீங்க தெரிஞ்சவங்க, கொஞ்சம் புரிஞ்சவங்க, இதை எப்படி நம்ம சொல்லுவோம்? எழுதுகோல். இப்ப இதை விட மிக சரியான ஒரு சொல் நான் சொல்லி தரப்போறேன். அதற்கு முன்பு இதையே நம்ம பயன்படுத்துறோங்கிறத நான் சொல்ல போறேன். இப்ப இந்த எழுதுகோல் என்பது எழுத பயன்படுத்துகிற ஒரு கோல், ஒரு குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு ஆள் உள்ளியார்னா கூட சொல்லுவாங்க, பார்க்க பென்சில் மாதிரி இருக்கானேப்பா, ஐயோ அந்த பொண்ணு பென்சில் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது உள்ளியான ஒரு நேரான ஒரு குச்சியை போன்ற ஒரு வடிவம் கொண்டதால் அது கோல்னு சொல்றோம். அது எழுத பயன்படுத்துவதால் அது எழுதுகோள்றோம். பட் ஆனால் இந்த இடத்தில் பென்சில் உள்ள மிக முக்கியமான பொருள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கார்பன், அதாவது கரி. கருப்பா இருக்கும், உங்களுக்கே தெரியும். அந்த பென்சில் கருப்பு நிறத்தில் எழுதுவதற்கு காரணமே அதுதான். அது காலங்காலமா பயன்படுத்திட்டு வரோம். இன்னும் சொல்ல போனா அது தவறாக எழுதிவிட்டால் அழிப்பதற்கு இலகுவாக இருக்கக்கூடிய காரணத்தால் தப்பும் தவறுமாக எழுதுவது தவறல்ல, அந்த தவறை திருத்துவதற்கு குழந்தைகளுக்கு வாய்ப்பு வரணும் தான் பேனாக்கு முன்னாடியே பென்சிலை இந்த கரி துண்டை கொடுக்குறோம். அப்ப இதை கரி துண்டுன்னு சொல்லிட முடியுமா? இல்லையா, அது துண்டு இல்லையா, தான் கோல்.
அப்ப எழுதுகோள்னு சொல்ல முடியுமா? இல்லையா, அது பெண்ணுக்கும் அதுதான் எழுதுகோள்னு சொல்றோம். அப்ப கரி துண்டுன்னு சொல்ல முடியாது, எழுதுகோள்னு சொல்றதை விட இன்னும் பெட்டரா சொல்லணும். அப்ப கரி கூட்டல் கோல், கரிக்கோள்னு சொல்லுங்க. கரி கோல். பென்சில்னா கரிக்கோல். அது உள்ளார இருக்கக்கூடிய அந்த கரி, அதை சுத்தி மரத்துண்டு அல்லது மரத்துகளை பயன்படுத்தி இப்ப பல வகையில வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதன் உள்ளே அந்த மரமல்ல எழுதுவதற்கு காரணம், அது ஒரு பிடிப்பு தான். அதனுள்ளே இருக்கக்கூடிய அந்த கரி தான் அதை எழுதுவதற்கு காரணம். அது எழுதுவதற்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு கோல், ஒரு பிடிப்பு மிக்க கோல். எனவே அது கரிக்கோல். இனிமே குழந்தைங்க எழுதும் போது கரிக்கோல் பயன்படுத்துங்கன்னு சொல்லி கொடுங்க. பென்சில் என்பது கரிக்கோல்னு குழந்தைக்கு அது வாயால சொல்லுங்க. வீட்டில இருந்து 2 கரிக்கோல் கொண்டு போனீங்க, என்ன உன்னுடைய நண்பன்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டியான்னு நம்ம வீடுகளிலேயே எளிமையா பேசக்கூடிய இந்த எத்தனையோ பென்சில் போன்ற சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை ஒரு முறையாவது உச்சரித்து பாருங்கள், சொல்லி பாருங்கள், சொல்லிக் கொடுங்கள். பென்சில்னா கரிக்கோல், கரிக்கோல்னா பென்சில். தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம், தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லையாவது சிந்திப்போம். நன்றி, வணக்கம், டாடா.